ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலாவதாக கூட உற்சாகமாக கைகளை தட்டி தலை சாய்க்கும் கல்நீரையா என்ற பாடலை பாடுவோம். சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா ஏல்பெத்தேல் இது வானத்தின் வாசல் என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஆமென். ஆண்டவர் நமக்காக ஏராளமான ஆசீர்வாதங்கள் நம்ம கிட்ட வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஒன்று தான் பண்ணணும். அவரை துதித்து ஆராதிக்கும் போது அவர் நமக்காக வச்சிருக்க ஆசீர்வாதமான வழிகளை நமக்காக ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார். இப்போ கூட நம்ம கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கே எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஐசுப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல நீங்கள்
நேரத்தில் ஏசப்பா ஒரு தகப்பன் ஏசப்பா எங்கள் தோள் மேலே சுமந்து செல்வது போல் நீங்கள் எங்களை தோள் மேலே சுமந்து செல்றீங்க ராஜா. எங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க தகப்பனே. யார் எங்களை கைவிட்டாலும் ஏசப்பா நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க ராஜா. அதை எண்ணி அவரை ஆராதிப்போமா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. உண்மையா அவர் இடத்துல நம்ம கேட்கும்போது அவர் நம்மளோட மனக்கவலைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பார். மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா, தினந்தோறும் எங்களோடு இருந்து நீங்கள் எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஏசப்பா, எங்களுக்காக நீங்கள் திறந்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஏசப்பா, எங்களோட ஆராதனைன்னு நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் டோன்ட் கேரி பேக்கேஜஸ் அப்படின்ற தலைப்பில் நான் உங்கள் கூட பேச வந்திருக்கிறேன். அதாவது தேவையில்லாத பேக்கேஜஸ் என்ன செய்யக்கூடாது, மூட்டைகளை நம்ம தூக்கிட்டே தேவையில்லாத மூட்டைகளை நம்ம சுமந்து கொண்டு திரியக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம பேச வந்திருக்கிறேன். என்ன செய்கிறோம், என்னக்கா நாங்கள் என்ன மூட்டையை தூக்கிட்டா சுற்றுறோம், ஸ்கூல் பேக்கை தவிர காலேஜ் பேக்கை தவிர எங்களுக்கு வேறு எந்த பேக்குள்ள நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்லும்போது உங்களுக்கு அது ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ராமுன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் என்ன செஞ்சாராம், அவங்க ஊருக்கு பக்கத்தூரில் இருக்கிற ஒரு ஊர் தலைவரை பார்க்கறதுக்காக போகணும்னு முடிவு பண்ணார். அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு பையில் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவர் இந்த ராமுன்ற விவசாயி என்ன செஞ்சார், தேவையான சாப்பாடையும் தண்ணியும் எடுத்துக்கிட்டாரு. அது போக போன மாதம் அவங்க அக்கா அவங்கள திட்டின அந்த பேச்சை அதை என்ன செஞ்சாரு, ஞாபகத்தில் வச்சுக்கிட்டார். அது ஒரு மூட்டையாக கட்டி என்ன செஞ்சார், தூக்கி தோளில் மாட்டிக்கிட்டார். அடுத்து கடன் பிரச்சனை அவரை சுற்றி இருக்குது. அந்த எல்லா கடன் பிரச்சனையும் தூக்கி அதை ஒரு மூட்டையாக கட்டி அதை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டார். என்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு சொல்லி அவருடைய பயத்தை என்ன செஞ்சார், ஒரு மூட்டையாக கட்டி அதையும் என்ன செஞ்சாராம், தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பித்தாராம். கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பார், அவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, நடக்கவே முடியல. ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்காந்துட்டார். என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார். அப்போ அந்த இடத்துல ஒரு மனிதர் உட்காந்துருந்தாராம்.
அப்போ அவர் கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ மூட்டையை தூக்கிட்டு வர, எங்கப்பா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஊர் தலைவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஊர் தலைவர் தானேப்பா பார்க்க போகிறேன், அவரை பார்க்க போகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோத்தையும் தூக்கிட்டு போகிற, உனக்கு தான் பாரு கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் கீழே வச்சிரு, தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போ, நீ ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவரும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா திட்டினதை என்ன செஞ்சாரா, இறக்கி வச்சாராம். திட்டின பேச்சுக்களை மறக்கலாம், அந்த வலியை இறக்கி வச்சார். கடனை மறக்கலை, ஆனால் அந்த பாரங்களை இறக்கி வச்சார். எதிர்காலம் குறித்த கேள்விகள் அவருக்குள்ள இருந்தது, ஆனாலும் அந்த பயத்தை அவர் என்ன செஞ்சார், இறக்கி வச்சார். எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு தேவையானதை மட்டும் என்ன செஞ்சாராம், எடுத்துக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாராம். சுலபமாக சரியான நேரத்தில் என்ன செஞ்சார், தன்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு திரும்ப வந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாத பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், என்னாகுமோ, நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதோ, இப்போலாம் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதோன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை மட்டும் பிடித்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை எதிர்காலத்தினை செய்வார், பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அநேகருடைய கண்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களை ஸ்டடீஸின் காரியங்கள் என்ன செய்யலாம், அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு படிங்க. தேவையில்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து ஓவர்லோட், நாளைக்கு படிக்கலாம், வீக்கெண்டில் படிக்கலாம், இல்லை லீவ் விடும்போது நம்ம மொத்தமாக படிச்சுக்கலாம், இல்லை எக்ஸாமுக்கு நாள் எல்லாத்தையும் மொத்தமாக டைம் டேபிள் போட்டு படிச்சுக்கலான்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, ரொம்ப பேக்கேஜஸை சேர்த்து வைக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய சுமையாக வந்து நிற்கும்போது உங்களால் என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. டீச்சர் சொல்லிட்டே இருப்பாங்க, அன்னன்னைக்கு நடத்துறதை என்ன செய்யணும், அன்னன்னைக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்களா, அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப லகுவாக இருக்கும். படிப்பின் காரியங்களில் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறத அன்றைக்கி நீங்கள் வீட்டில் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு எளிதாக புரியும். சந்தேகம் இருந்தாலும் அடுத்த நாள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் போய் டீச்சர்கிட்ட போய் கேட்டு அதை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதனால் என்ன செய்யணும், படிப்பின் காரியங்களில் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, போர்ஷனை சேர்த்து வச்சுட்டே போகக்கூடாது. அன்னன்னைக்கு கொடுக்கறத என்ன செய்யுங்க, அன்னன்னைக்கு படித்து முடிக்க முயற்சி பண்ணுங்கள். 2வது ரிலேஷன்ஷிப். நம்ம வீட்டில் என்ன செய்வோம், நம்ம ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இருப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இப்படி ஒரு குடும்பத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறார். அந்த குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? என் தங்கச்சி அன்னைக்கு என் பென்சில் எடுத்துட்டா, அவளுக்கு என்ன செய்ய மாட்டேன், அடுத்த தடவை எனக்கு ஒரு சான்ஸ் வராமலா போகும், நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் வரும்போது அவளுக்கு பேனா கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த போட்டியோ அந்த பொறாமையும் என்ன செய்யக்கூடாதுன்னா பேகேஜ் மாதிரி கட்டி அதை தூக்கிட்டே சுமந்துட்டே வரக்கூடாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிந்து போகக்கூடாது. அவ்வளோதான். ஒரு நாள் நைட்டு முடியுதா, உங்களுடைய எல்லா கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் எல்லாம் எனக்கு மாறி போயிடணும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரெஷ்ஷாக புது மனுஷியாக தான் நீங்கள் எந்திரிக்கணும். எந்திரிச்சு நீங்கள் உங்கள் கடமைகள் நீங்கள் செய்யும்போது நீங்களே உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த பாரமும் இருக்காது. உங்கள் இருதயம் ரொம்ப லகுவாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க, ஒன்றுமே இல்லை, நிச்சயமற்ற வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாத கோபங்களையோ எரிச்சல்களையோ பொறாமைகளையோ இல்லை வைராக்கியங்களையோ நம்ம சுமந்து நம்ம வாழும்போது இன்றைக்கான ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கான சந்தோஷத்தையும் நம்ம இழந்து போவோம். நம்ம போட்டியிலையும் பொறாமையிலையும் அவள் அப்படி செஞ்சுட்டால, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்கல்ல, பாருங்கம்மா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், என்னை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம முகத்தை தூக்கி வச்சுட்டு போகும்போது அடுத்த நாள் அம்மா செஞ்சு வச்சுருக்க கேசரி கூட நம்மளுக்கு கிடைக்காம போகலாம், அன்றைக்கான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காம போகலாம். அதனால் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை தினம் சுமந்து கொண்டு பாரமாக்கி கொண்டு இருக்காதீங்க. ஆண்டவரத்தில் உங்கள் பாரத்தை வச்சுருங்க. ஆண்டவரே இவங்க இப்படி பேசிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது பாரமாக இருக்குது, அவங்கள மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாரத்தை இருதயத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் நீ கேட்கும்போது ஆண்டவர் உன் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புவார். உன்னுடைய சமாதானம் மற்றவர்களை பற்றி பிடிக்கும், உன்னுடைய சந்தோஷம் மற்றவர்களை பற்றி பிடிக்கும். அவங்களாவே தேடி வந்து உன்கிட்ட பேசுவாங்க, உன்கிட்ட சாரி கேட்பாங்க. சூழ்நிலை சாதகமாக முடியும், சுமூகமாக முடியும். நம்மளுடைய ஆண்டவரும் அப்படி தாங்க இருக்கிறார். நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம்ல சின்ன வயசுலேருந்து, அந்த பாவத்துக்குலாம் ஆண்டவர் தண்டனை கொடுத்துட்டாரா உடனே? அவர் தண்டனை கொடுத்துட்டாரா நம்ம இப்போ இங்கே இருக்க முடியுமா சொல்லுங்கள்? இல்லவே இல்லைல்ல. ஆண்டவர் என்ன செய்வாரான்னு தெரியுமா? நம்முடைய பாவங்கள் நம்ம ஆண்டவரத்தில் அறிக்கையிடும்போது அவர் நம்முடைய பாவங்களை அவர் முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுவாராம். அவர் முதுகில் தூக்கி சுமக்கிற ஆண்டவர் இல்லைங்க, நம்மளை தூக்கி சுமப்பாரே தவிர நம்முடைய பாவங்களை தூக்கி சுமக்க மாட்டார். முதுகுக்கு பின்பாக தூக்கி எரிஞ்சிருவாராம். நம்முடைய தேவன் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர்ல. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம தெய்வமாக வழிபடும் போது அவருடைய அன்பு நம்மளுடைய இதயத்துக்குள்ள இருக்கணும் இல்லையா? மற்றவங்க மேலே எரிச்சல் பட வேண்டாம், மற்றவங்க மேலே கோவப்பட வேண்டாம், அவங்களை குறித்த வைராக்கியங்களை சுமந்து கொண்டே தெரிய வேண்டாம். ஆண்டவருடைய அன்பு நம்ம ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளே வரட்டும். அப்படி வரும்போது ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தால் நிரப்புவார், மற்றவர்களுக்கு உங்களை பிரயோஜனமாக மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஸ்டூடெண்ட் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு இனிமையான நாள். இதை நம்ம களி கூர்ந்து மகிழ்ந்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நாளாய் நம்ம இந்த நாள் முழுவதும் செய்யணும். ஓகேவா? இந்த நாளில் கூட ஏசப்பா நம்ம கூட என்ன வார்த்தையை கொண்டு பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தினந்தோறும் 5:30 மணிலேருந்து 6 மணி வரை இந்த ஸ்டூடெண்ட் டைம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த மறக்கவே மறக்காதீங்க. மற்ற என்னென்னமோ காரியத்தை செல்ஃபோனில் பார்க்குறீங்க, நிறைய டைமை வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க. ஆனால் இந்த அரை மணி நேரம் நீங்கள் மாணவர்களுக்காகவே ஸ்பெஷலாக ஆண்டவர் இதை போடும்படி நம்ம கிராம மிஷினரி இயக்கத்தில் இருக்கிற டேவிட் அண்ணனை உள்ளத்தில் பாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போது உங்களுக்கு இது ஸ்பெஷலாக ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். இதை மிஸ் பண்ணாதீங்க. தினந்தோறும் நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிப்போம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு வசனம் பார்த்தீங்களா? நிறைய மனிதர்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க நமக்கு. ஆனால் அதை நிறைவேற்றியிருக்காங்களான்னு பார்த்தா நிறையா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்களால நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு நான் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு உங்கள் தாய் மாமா உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்திருக்கலாம். உங்கள் கூட பிறந்த அண்ணே உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம். ஏன் உங்கள் பெற்றோரே உங்களுக்கு ப்ராமிஸ் வேர்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக அவங்க நிறைவேற்றிடுவாங்களா? முடியவே முடியாதுங்க. ஆனால் தேவன் இந்த உலகத்தை படைத்து தன்னுடைய கரத்தினால் நம்ம உண்டாக்கி நம்மளை உருவாக்கின தேவன் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். சூப்பராக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய கரத்தில் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா? அலங்காரமான ஒரு கிரீடத்தை யாராவது எங்கேயாவது குப்பையில் போட்டுருவாங்களா? ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி வச்சிருவாங்களா? அதை அசால்ட்டாக நினைப்பாங்களா? இல்லவே இல்லை. அந்த கிரீடம் ரொம்ப ஒரு விலையேற பெற்றது. அது பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த கிரீடம் யாருடைய தலையில் இருக்கும்? ராஜாக்களுடைய, ராஜாத்திகளோட தலைகளில் இருக்கும். அப்படி தானே வெற்றி வாகை சூடக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய மன்னர்கள், அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு தான் அந்த கிரீடத்தை கொடுப்பாங்க, பரிசு பொருள் கொடுப்பாங்க. அப்படிதானே? அதே போல தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்துல அலங்காரமான ஒரு கிரீடமாக வச்சுருக்குறாங்க. அலங்கரிக்கப்பட்ட, ஜோடிக்கப்பட்ட, நிறைய ஸ்பெஷல் ஒர்க் பண்ணப்பட்ட அழகான கிரீடமாக வச்சுருக்குறாங்க. சாதாரண கிரீடமாக இல்லை, அலங்காரமான ஒரு கிரீடமாக. யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தலையில் வைத்து அதை புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு கிரீடம். அப்போ விலை உயர்ந்தது. இப்போ ஏசப்பா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பார்வையில் விலையேற பெற்றவங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம் தானே? ஆமாம், நீங்கள் ரொம்ப ஏசப்பாவோட கரத்தில் விலையேற பெற்ற கிரீடமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை குறித்து ஏதேதோ நினைக்கிறோம்ல. நான் எதுக்குமே ஆக மாட்டேன், எனக்கு ஞானமே கிடையாது, படிப்பே வராது, நான்லாம் என்னத்தை சாதிக்க போகிறேன், ஏன் தான் பிறந்தேனோ அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நினைக்கிறோம்ல. இல்லவே இல்லைங்க. ஏசப்பாவோட கரத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், விலையேற பெற்றவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் விலையேற பெற்றவங்களாம்? அவர் தான் உங்களை படைச்சிருக்கிறாங்க, அவர் தான் உங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது, நம்மளை அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாங்க. அப்போ அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை வாங்கி கொண்டதுனால நீங்களும் நானும் ஏசப்பாவோட பார்வையில் அலங்காரமான ஒரு கிரீடம். இதை நீங்கள் நம்பணும். ஆமாம் ஆண்டவரே, உங்கள் கையில் நான் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி பார்த்து நீங்கள் ஜீசஸ்க்கு நன்றி சொல்லணும்.
எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சொல்லணுமே அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு தாவீது என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தாங்க. பாருங்கள், தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது காட்டில் தான் அவர் ஆடு மேய்ச்சார். யாராவது அவரை பார்ப்பாங்களா? அவங்க அம்மா அப்பா பின்னாடியே வந்து எப்படி இவன் ஆடு மேய்க்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை கவனிப்பாங்களா? யாருமே கவனிக்க மாட்டாங்க. காட்டுக்குள்ளே தான் ஆடை ஓட்டிகிட்டு போகணும். இந்த ஆட்டுக்குட்டி தானே காலையிலேருந்து சாயந்தரம் வர தினமும் இந்த வேலையை நான் செய்கிறேன், யார் பார்க்குறா யார் பார்க்காம இருக்கா அப்படின்னு அதை நினைக்காம அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன வேலையை உண்மையோடு செய்கிறாங்க. பரலோகத்தின் தேவனுக்கு முன்னாடி நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என் கையில் கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளை நான் பத்திரமா மேய்த்து நல்ல உணவுகளை கொடுத்து நல்ல தண்ணீரை கொடுத்து நான் நல்லா பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை உண்மையாக அவங்க செய்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த தாவீது எப்படி ஆடு மேய்ஞ்சா நமக்கு என்ன, கொஞ்ச நேரம் மேயிட்டு அரை வயிறு சாப்பிட்டா சரி, கால் வயிறு நிறைஞ்சாலும் சரி, நம்ம அந்த மரத்தடியில் நல்லா தூங்குவோம். ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு சாயந்தரம் ஆயிட்டா ஆடை எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் பாருங்க, அவர் கைகளில் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவர் உண்மையாக செய்தார். பொறுப்புணர்வோடு அவர் செய்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். ஆட்டுக்குட்டியை கடிக்க வந்த ஓநாய் கடிச்சா பரவாயில்ல, ஒன்று தானே போயிட்டு போகுது, நமக்கு எந்த ஒரு கீரோல விழுந்துடக்கூடாது, நம்ம அதில் அந்த ஓநாய்க்கு நம்ம பலியாயிடக்கூடாது, சிங்கம் நம்மளை கடிச்சிடக்கூடாது அப்படின்னு தன்னை பாதுகாக்காம தன்னை நம்பி கொடுத்த ஆடுகளின் மீது அவர் கவனமாக இருந்தார். ஆடுகளின் மீது கவனமாக இருந்த அந்த தாவீது நினைச்சே பார்த்துருக்க மாட்டார், நான் அரசனாவேனா, நான் ராஜாவாவேனா, நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமான கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேனா, இதெல்லாம் அவர் நினச்சிருக்கவே மாட்டாருங்க. ஆனால் அந்த தாவீது அந்த நாளில் அந்த ஆடு மேய்க்கிற வேலையை உண்மையாக செஞ்சதுனால தேவன் அரசனாய் உயர்த்தினார். ராஜரீக அந்த கிரீடத்தை அவர் முடியில வைத்தார், அவர் தலையில வைத்தார். ராஜ முடி அப்படின்னா ராஜாக்கள் அணியக்கூடிய கிரீடம். அப்ப பாருங்க, ஆடுகளுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற சாதாரண ஆடு மேய்த்த மேய்ப்பனை ராஜ்யங்களுக்கு அரசனாய் தேவன் உயர்த்தினார். அவர் அன்னைக்கு நினச்சிருந்துருக்க மாட்டார். ஒரு சாதாரண கீழே கிடக்கிற குச்சை சீவி நல்ல ஒரு ஓட்ட ஹோல் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு புல்லாங்குழலை வாசித்து அவருக்கு தெரிஞ்ச இசையில் ஒரு பாட்டை பாடிட்டு இருந்தார். ஆண்டவர் நினச்சார், இந்த இருதயம் எனக்கு ஏற்ற இருதயமாக இருக்குதே, ஆடு மேய்க்கிற சின்ன வேலையை தான் இவன் கையில் இந்த பூமியில் கொடுத்தேன், ஆனால் அதில் இவ்வளோ உண்மையுள்ளவனாக இருக்கிறானே, என்னை எப்பொழுதுமே துதித்து கொண்டு இருக்கிறானே, இவனை எப்படி நான் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாக மாற்றாமல் நான் இருக்க முடியும், இவனை எப்படி நான் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. இந்த நாளில் இந்த ஸ்டூடெண்ட் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான மாணவ செல்வங்களே, உங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா உங்களை பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உங்கள் பெற்றோர் நம்பி உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸ் நம்பி, உங்கள் ப்ரொபோசர்ஸ் நம்பி உங்கள்கிட்ட ஒரு வேலைகளை கொடுத்துருக்கலாம். நம்ம அந்த வேலையில் எப்படி உண்மையுள்ளவங்களாக இருக்கிறோம், ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கிறோமா, நம்ம அதை கவனத்தோடு செய்கிறோமா, எவ்வளோ பொறுப்புணர்வோடு கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவனானவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீங்கள் எல்லாரும் ஏன் கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீங்க, ராஜமுடியாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து வாழ்த்துறாங்க. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்னாடி நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய வழிகளை என்னுடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டு இருக்கிற என் தேவனுக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. விலையேற பெற்றவர்களாய் தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரே. விலை மதிக்க முடியாத ஆண்டவருடைய பார்வையில் அற்பமாய் எண்ணப்படாத நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நம்ம போயிடவே கூடாது. அன்பான தம்பி தங்கைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வழிகளை தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய வழிகளை அவர் கவனித்துக் கொள்கிறார், என்னுடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார், என்னுடைய வழிகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்,
என்பதை நினச்சி என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற காரியம் அவரோட கையில் அலங்காரமான கிரீடமாக வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தில் இருக்கிற முத்துக்கள் உதிர்ந்து விட நான் அனுமதிக்க மாட்டேன். ஆண்டவரோட கையில் இருந்து அந்த கிரீடத்தை நான் கீழே இழந்து விட மாட்டேன். என் தேவனுடைய கையிலேயே நான் இருக்கணும். அப்போ தான் அவரே என்னை பயன்படுத்தி கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய கரம் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால், நிச்சயமாங்க ஜீசஸோட கரத்தில் நீங்கள் அடங்கி இருப்பீங்க. நான் எப்படி வாழ்ந்தா என்ன, இந்த வாழ்க்கை என்ஜாய் பண்ண தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வாலிப வயசை, நான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்க முடியாது. அதே போல் பிசாசோட கரங்களில் அலங்கோலமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டவர்களாய் நம்ம போய்விடுவோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, நான் உங்கள் கையில் நான் எப்பொழுதும் அலங்காரமான ஒரு கிரீடமாக இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை ராஜமுடியாக ஆண்டவர் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார். எப்படி அந்த தாவீது ராஜா எல்லாராலும் வெறுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. குடும்பத்தார் கூட இவரை பாராட்டுற அளவுக்கோ, அவரை அந்த விருந்துக்கு கூப்பிடுற அளவுக்கோ அவர் ஒரு முக்கியமான நபராக அவர் யாரும் நினைக்கல. அவங்க 3 அன்னைமார் நல்லா படித்து ஆர்மியில் இருக்கிறாங்க. இவரை படிக்க அனுப்புறதுக்கு அவங்க வீட்டார் நினைக்கல. இவர் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவான், நல்லா படித்து முன்னேறுவான் அப்படின்னு யாரும் அவரை குறித்து நினைக்கல. ஆடு மேய்க்கதான் லாய்க்குன்னு நினைச்சாங்க. தேவன் அரசனாய் மாற்றினார். மனிதர்களுடைய பார்வையில் நீங்கள் இன்னைக்கு அற்பமானவங்களா தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் அற்புதமானவங்களா இருக்கிறீங்க. அதை மறந்துடாதீங்க. ஆண்டவரே, உங்கள் பார்வையில் நான் ஒரு நாளும் மதிப்பு குறைஞ்சு போகவே மாட்டேன்ப்பா. உங்கள் வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறீங்க. நான் அருமையானவள், நான் அருமையானவன் நீங்கள் சொல்லி பாருங்களே, பிசாசு வெட்கப்பட்டு போயிடுவான். உங்கள் பாவத்தை குறித்து குற்ற உணர்வை கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த பிசாசு வெட்கப்பட்டு ஓடிடுவான். நீங்கள் இதை சொல்லுங்க, நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவரோட பார்வைக்கு நீங்கள் அருமையான பிள்ளைங்க. ஆமாம், தப்பு செஞ்சுட்டீங்க உண்மைதான், இந்த பாவத்தில் விழுந்துட்டீங்க உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சு அவருடைய ரத்தத்தால் கழுவி அலங்காரமான ஒரு கிரீடமாக வச்சிருக்கிறாரே, அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதை நீங்கள் நம்பணும். ஆண்டவர் என்ன அப்படியா பிளஸ் பண்ண வைத்திருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் இயேசுவுக்கு மாத்திரம்தான் முதலிடம். அவர் தான் என் வழிகளை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் தான் என்னுடைய வழிகளை கவனித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாக நான் என் வழிகளை நான் செவ்வைப்படுத்துவேன், நான் சீர்தூக்கி பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையை நான் என் தேவனுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நான் சீர்தூக்கி பார்ப்பேன். என்னை டெஸ்ட் பண்ணி நான் பார்ப்பேன். என்னை நான் படித்துக்குருவேன், நான் என்னை சரிப்படுத்தி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் தாங்க அலங்காரமான கிரீடம். நீங்கள் தான் ராஜமுடி. ராஜாக்களுடைய தலைகளில் வைக்கப்படுகிற ஒரு ராஜ கிரீடம் எப்படி அலங்கரிக்கப்பட்டதா, மகிமையானதா, போற்றக்கூடியதாக இருக்குதோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையும் மாறும். இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்ன நீங்கள் இப்படியா பார்க்குறீங்கப்பா, அற்பமான பார்வை என்னை விட்டு மாறட்டும், உங்களுடைய கரங்களில் எப்பொழுதும் நான் அடங்கி இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாய் அருமையாய் நீங்கள் பார்க்குறீங்க சுவாமி. அலங்காரமான கிரீடமாய் ராஜமுடியாய் நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. அருமையான வாலிப செல்வங்கள், மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் அப்படியாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாலிப வயதில் உம்முடைய கரங்களில் அடங்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின்படி வாழ, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய, தங்கள் வழிகளை உமக்காக ஒப்பு கொடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்தருள்வீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தங்களுடைய சுயத்தை சார்ந்து விடாதபடி இயேசு கிறிஸ்து தான் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் போதும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த வாலிப வயதில் டீனேஜ் பருவத்தில் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.